பீகாரில் மூன்றாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு 50 தொகுதிகளில் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பிரபஞ்சிடம் கேட்கலாம். பிரபஞ்சன், இப்ப நீங்க சொல்லுங்க, வாக்குப்பதிவு எப்ப தொடங்குச்சு? அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இதுவரைக்கும் வந்து வாக்களிச்சிருக்காங்களா? நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரோடைய மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு வந்து நடைபெற ஆரம்பிச்சிச்சு. காலையில் 7 மணி முதல் வந்து வாக்குப்பதிவு மும்முரமாக மக்கள் வந்து வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இங்கே 50 கான்ஸ்டிடுவன்சியில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. ஸோ 50ல் 40 கான்ஸ்டிடுவன்சி வந்து காலை 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செய்யும். இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பூத்னே சொல்லலாம். நம்ம இப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து திகா அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் பட்னாக்குள்ளே இருக்கும். நம்ம பட்னாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இது ஹை ப்ரொஃபைல் பீப்புள் தான் இங்கே வந்து வாக்குப்பதிவு பண்ண போகிறாங்க. இதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு எல்லா முக்கியமான தலைவர்களும் வந்து லாலு பிரசாத் யாதவ், அப்புறம் ரவிசங்கர் பிரசாத், ராஜீவ் பிரதாப் ரூடி, இது போல தலைவர்கள்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக இன்றைக்கி வாக்குப்பதிவு பண்ண போகிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்து லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு பண்ண போகிறாரு. ஸோ இது நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் கிரவுண்டு. இதுதான் வெட்டினரி காலேஜ் கிரவுண்டு. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கோர்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து நிறைய பேர் வாக்குப்பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. தேஜஸ்வி பிரதாப் யாதவ், தேஜ் பிரதாப் யாதவ், இவங்க 2 பேருமே லாலு பிரசாதோடைய மகன்கள். இவங்க 2 பேருமே வந்து இங்கே ரோக்பூருங்கிற கான்ஸ்டிடுவன்சியும் அதுக்கப்புறம் மவுவாங்கிற கான்ஸ்டிடுவன்சியும் வந்து அங்கே வந்து போட்டிடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து இப்போ காலையில் வந்து தன்னுடைய குடும்பத்தோட அவங்க லாலு பிரசாதோட வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இங்கே வந்து வாக்குப்பதிவு பண்ண போகிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பட்னாவை பொறுத்தளவில் ஒரு பிஜேபியோடைய பெரிய பேஸ்டன் தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து இங்கே வந்து பிஜேபி தான் தொடர்ந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து இந்த தடவை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓட்டர் டர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இங்கே ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பட் இந்த வருஷம் ஒரு ஹெவியாக வந்து ஒரு 50% மேலே எல்லாரும் வந்து வாக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பதிவு பார்க்கும்போது கூட ஒரு பெரிய அளவுக்கு இங்கே மாற்றம் வந்திருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய அளவில் விமன் ஓட்டர் டர்ன் அவுட்டும் ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கே வாக்குப்பதிவு பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த பீகாரோட எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட்டாக இந்த 3ஆவது கட்டம் இருக்குங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பிரபஞ்ச், இப்போ வாக்குப்பதிவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? பாதுகாப்பு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்பிஎஃப் டிப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஆர்பிஎஃப் இங்கே ஜவான்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி வந்து ஸ்டேட் போலீஸ் இருக்காங்க, அதை தாண்டி வந்து பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பூத்துங்கிறதுனால வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி வந்து ஒரு சில நக்சல் இன்ஃபெக்டட் ஏரியாஸ் வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி பறக்கும் படை வந்து இங்கே வந்து நிறைய பேர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இப்போது ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், அதே போல் வந்து ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் நிறையா இங்கே போடப்பட்டிருக்குது.